யோசேப்பை பற்றி பேசுற பாருங்க. யோசேப்புடைய விசுவாசமும் அவனுடைய பெருக்குதலும் பலன்களும் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் சொல்ல போறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் பாருங்க, கேட்கறதுக்கு அருமையா இருக்குது. எனக்கு இந்த மாதிரி சத்தியம் வேணும்னு நான் ஆசைப்படுறேன். நான் என் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சத்தியங்கள், என் நிலைமைகளை மாற்றக்கூடிய சத்தியங்கள் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்படுறேன். சொல்லுது பாருங்க 22, விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை குறித்து தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இங்க யோசேப்புடைய விசுவாசத்தை பேசுது. அந்திய காலம் அப்படின்னா மரண காலம், சாவும்போது யோசேப்பு 3 தலைமுறைகளை பார்த்தவனா. அவனுடைய சகோதரர்களையும் சகோதரருடைய பிள்ளைங்களையும் தன்னுடைய பிள்ளைங்களையும் எல்லாரும் கூப்பிட்டு சொல்றாரு. அந்திய காலம், அதாவது எண்ட் ஆஃப் த டேன்ற இங்கிலீஷ்ல, கடைசி சாகர மூச்சில சொல்றாரு, இஸ்ரவேலர்களை அடிமைத்தனமா எகிப்தில் இருக்கிறாங்கல்ல, இவங்களை கண்டிப்பா கர்த்தர் எகிப்தில் இருந்து இஸ்ரவேலுக்கு புறப்பட பண்ணுவார் என்றார். இதை படிக்கும்போது ஈஸியா இருக்குது, ஆனா ஈஸி கிடையாது. ஏன்னா எகிப்துல அடிமையா போய் எந்த ஒரு மனுஷனும் வேறொரு தேசத்துக்கு இதுல சுய தேசத்துக்கு திரும்பி வந்ததாட்டு சரித்திரமே கிடையாதான். எப்படி நரகத்துக்கு ஒரு மனுஷன் போனா இனி எழுப்பப்பட முடியாதோ, மரிச்சவன் பூமிக்கு எப்படி திருப்பி வர முடியாதோ, அந்த மாதிரி எகிப்துக்கு ஒரு மனுஷன் அடிமையா போயிட்டான்னு இனி அவனுடைய வீட்டையோ நாட்டையோ ஊரையோ குடும்பங்களோ பார்க்கவே முடியாது. இப்போ இஸ்ரவேலர்கள் எகிப்துல தான் இருக்கிறாங்க. இவர் சொல்றாரு, கண்டிப்பா நான் கர்த்தர் மேல விசுவாசம் இருக்கிறதுனால சொல்றேன், கர்த்தரை பூர்ணமா நம்புறதுனால சொல்றேன், நான் அவரோடு இருக்கிறதுனாலையும் அவர் என்னோடு இருக்கிறதுனால சொல்லுவேன், கண்டிப்பா இந்த எகிப்துடைய கையில இருந்து பார்வோனுடைய பயங்கரமான புயத்துல இருந்து கண்டிப்பா தேவன் உங்களை புறப்பட பண்ணுவார். எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்களேன். எத்தனையோ தலைமுறைக்கு முன்னாடி நடக்க போகுது, ஆனாலும் கர்த்தர் மேல அவர் விசுவாசத்தை சொல்றாரு. இன்னொரு விசுவாசம் அதுல போட்டிருக்குது, தன்னுடைய கடைசி நாட்கள்ல தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். செத்தாச்சு, கோசன் தேசத்துல அடக்கம் பண்ணியாச்சு, இன்னொரு 350 வருஷம் இருக்குது. அந்த எலும்பு எப்படி போனா என்ன? அவர் சொல்றாரு, அப்படி கிடையாது, என் எலும்பை எடுத்துக்கிட்டு நீங்க கொண்டு போகணும், இப்பவுமே கட்டளை தரங்கன்னு கேட்கிறாரு. ஆணை எடுத்து கொண்டான் இருக்குது. ஆதியாகமம் புஸ்தகம் 50 ஆணையிட்டு கொடுத்தாங்களாம். சத்தியமா அப்படி ஒரு நிகழ்வு. அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மளை கர்த்தர் எகிப்துல இருந்து கொண்டு போனா கண்டிப்பா உங்களுடைய எலும்பை எடுத்துட்டு போகணும்னு மாறமான ஆணையிட்டு கொடுத்தாங்களாம். யோசேப்புன்னு சொல்றாரு, கண்டிப்பா உங்களுக்கு கர்த்தர் விடுதலை ஆக்குவாரு. நான் ஆராதிக்கிற தேவன் இன்னது எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. அந்த தேவன் கண்டிப்பா உங்களை விடுதலை ஆக்கும் போது என் எலும்புகளை தூக்கி எடுத்துக்கொண்டு நீங்கள் இஸ்ரவேலுக்கு போகணும்னு சொன்னார். எவ்வளவு ஃபெய்த் பாருங்களேன். அதாவது 400-300 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியங்களை எந்த அளவு நம்புறான் பாருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு, இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், இன்னைக்கு நடக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நித்தமும் தேவன் நமக்கு அற்புதம் செய்யறாரு, அதிசயங்களை செய்யறாரு, வார்த்தை வழியா செய்யறாரு, தீர்க்க தரிசனம் வழியா செய்யறாரு, அற்புதம் வழியா செய்யறாரு. ஆனா நம்மளுக்கு விசுவாசம் வரல. ஆனா இவனோ 350 வருஷம் 400 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய காரியத்தை எந்த பவர்ல எவ்வளவு அளவு அந்த விசுவாசத்தை வச்சிருக்கிறான் பாருங்க. அப்ப தெரியுது அவனுடைய அந்திய காலத்துல கடைசி நாட்கள்ல 17 வயசுல இருந்து அவனுடைய விசுவாச வாழ்க்கை பற்றி பேசுது, சாவர வரைக்கும் அவனுடைய விசுவாச வாழ்க்கை பற்றி பேசுது. அவன் விசுவாசத்துல கொஞ்சம் கூட அவன் தொஞ்சு போனது கிடையாது. இன்னொரு விஷயத்தை பத்தி பேசுது, எகிப்துல அடிமையா போனாங்க பாருங்களேன். இஸ்ரவேலர்கள் எகிப்துல அடிமையா போனாங்க. அடிமையா போன பின்னாடி வேறு எந்த ஒரு தெய்வமும் அந்த ஜனங்களை விடுதலை ஆக்குறது கிடையாது. இதுவரைக்கும் எத்தனையோ தெய்வங்களை உலகத்துல பார்க்கிறோம், எந்த தெய்வமும் அடிமைப்பட்டவங்களை விடுதலை ஆக்கல. இவர் சொல்றாரு, கர்த்தர் கண்டிப்பா உங்களை விடுதலை ஆக்குவார். தெய்வங்களுக்கு ஒரு பெட்டு வைக்கிறார். உலகத்தில் இருக்கிற புறஜாதிகளுடைய தெய்வமா, இல்ல நான் ஆராதிக்கிற கர்த்தரா, இல்லைன்னா எகிப்தியருடைய தெய்வமா, இல்லைன்னா நான் ஆராதிக்கிற கர்த்தரா, எது பெருசுன்னு காமிக்கிறேன். நான் கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறேன். எகிப்தியுடைய தெய்வங்கள் இந்த அடிமைகளை போகக்கூடாதபடி எண்ணினாலும் நான் ஆராதிக்கிற இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தர் எகிப்திலிருந்து கண்டிப்பா ஒரு ரட்சிப்பை கொடுப்பார் என்ற அந்த விசுவாசம் என்ன தெரியுமா? வெளிப்படையா சொல்லிடலாம், கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். இதான் ஃபெய்த். எந்த நிலைமையிலும் நான் கர்த்தரோடு இருக்கணும், அந்த கர்த்தர் விடுதலையாக்குவார். என்ன நிலைமையா இருந்தாலும் சரிதான். நான் பசியா இருக்கலாம், நோயா இருக்கலாம், தரித்திரமா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அவர் என்னை விடுதலையாக்குவார். கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார்னு சொல்லிட்டு அவரோடு கூட இருப்பது பேர் தான் இந்த இடத்துல விசுவாசம். என்னை விடுதலையாக்குவார்.
நான் ஐஸ்வர்யனா மாறுவேன், நான் சுகம் பெறுவேன், என் தேவைகள் சந்திக்கப்படும், என் ஆசைகள் எல்லாம் எனக்கு உண்டாகும், என் நிலைமைகள் மாறும், என் பாவங்கள் மாறும், என் பலகீனங்கள் மாறும், எல்லாம் மாறும். நான் கர்த்தரிடத்துல இருந்தா எல்லாம் மாறுன்றதான் விசுவாசம். அப்ப நான் சொல்றேன், இது உங்ககிட்ட இருக்கணும். என் நிலைமையை கர்த்தர் எப்படினாலும் மாற்றும். ஆனா ஒண்ணு சொல்லுவேன், நீங்க முந்தி கொள்ளாதிருங்கள். நீங்க டக்குனு உங்க தேவைகளுக்காக நீங்க முந்திராதீங்க. ஒரு விஷயத்துக்காக, ஒரு செயலுக்காக எதுக்கு நீங்க முந்தி போவாதீங்க. கர்த்தரிடத்துல விசுவாசமாயிருங்க. கண்டிப்பா பெரும் பிடியில இருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். ஆமென். ஃபர்ஸ்ட் ஃபெய்த்தை சொல்றேன், இயேசுவுடைய ஃபெய்த்தை சொன்னேன். இப்போ இந்த விசுவாசத்துல இருக்கிற சோதனைகளை அவன் ஜெயிச்சு தன்னுடைய விசுவாசத்தை உலகத்துக்கும் தெய்வத்துக்கும் நில நிறுத்துகிறான். ஃபெய்த்தை எப்பவுமே சோதிக்கும். விசுவாச சோதனை எப்பவுமே நம்மளுக்கு உண்டு. அப்பப்ப விசுவாச சோதனை வந்துட்டு தான் இருக்கும். நித்தமும் நம்மளுக்கு விசுவாச சோதனை உண்டு. நித்தமும் பாவம் இருக்கிறது போல நித்தமும் விசுவாச சோதனை உண்டு. ஆனா இந்த விசுவாச சோதனையில ஜெயிக்கிறவன் தட்டிடுவான். நிறைய பலன்களை சொல்லுவோம் பின்னாடி. ஆச்சரியமா இருக்குது பாருங்க, எப்படியெல்லாம் இந்த விசுவாச வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறாங்க. கண்டிப்பா சொல்லுவேன், ஒரு விசுவாசியா இருந்தா, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா 3 சோதனை வரும். அந்த 3 சோதனையை பற்றி தான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த விசுவாச சோதனையை ஜெயிக்கிறதுக்கு தான் ஜெபம். சோதனைகள் வரும்போது அதை மேற்கொள்வதற்கு தான் ஜெபம். நீங்க கேட்டாலும் கேட்காம போனாலும், நீங்க ஓட்ட பந்தயத்துல முதல்ல வந்துட்டீங்கன்னா உங்களை கூட்டு பரிசு கொடுக்கறது உண்மை. அப்ப நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்கிறது எதுக்கு ஜெபிக்கணும்? ஸ்ட்ராங்கா தேவனிடத்துல ஸ்ட்ராங்கா யுத்தம் பண்ணுவதற்கு, சோதனையை ஜெயிப்பதற்கு ஜெபம் கண்டிப்பா தேவை. இப்போ அந்த மனுஷன் எப்படி ஜெயிச்சான் பாருங்களேன். 3 விதம் சொல்றேன் இல்லையா. 17வது வயசுல ஒரு சொப்பனத்தை பார்க்கிறான். அது நல்ல சொப்பனம், நல்ல சூப்பர் சொப்பனம். சொப்பனத்தை பார்த்துட்டான். சொப்பனத்தை பார்க்கும்போது சகோதரத்தில் வந்து சொல்றான், இப்படி அண்ணன் தம்பிகளே, நான் இப்படி ஒரு சொப்பனம் பார்த்தேன். அது என்னென்ன, 11 நட்சத்திரமும் சூரியனும் சந்திரனும் என்ன வணங்குச்சுன்னா, அதாவது அவங்க குடும்பம்லாம் அவனை வணங்குச்சு சொன்னான். அப்புறம் 11 அரிக்கட்டுகள் என்ன வணங்குச்சு அப்படின்னு சொன்னான். சொல்லும்போது சகோதரர்கள் கேட்டபோது ஒரு பொறாம வந்துடுச்சு. என்னது, நீ எங்களை ஆள போறியா அப்படின்ட்டு ஒரு பொறாம வந்துடுச்சு. உடனே இவனு என்ன பண்ணாங்கன்னா, இவங்க எல்லாம் ஆடு மேய்க்க போகும்போது இந்த பையன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு சகோதரருக்கு சாப்பாடு கொண்டு போறான். உடனே அங்கே வந்து ஒரு சொல்றான், சொப்பனக்காரன் வாரான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பிடிச்சி குண்டுக்குள்ள போட்டு, அப்புறமா இஸ்மவேலர்கள் எகிப்துல போகும்போது இவனை அப்படியே எடுத்து வித்துட்டாங்களாம் 20 வெள்ளிக்காசு. எனக்கு ரொம்ப ஷாக்கு. வீட்டுடைய வாழ்க்கையை பேசுது. அவன் நல்ல வஸ்திரம் கொடுத்துருந்தான், பல வர்ணமான அங்கி, நல்ல சாப்பாடு, தன்னுடைய தகப்பனை பார்க்கலும் சகோதரர்களை பார்க்கலும் கானான் தேசத்தில் இருக்கிற எல்லோரையும் பார்க்கலும் நல்ல சூப்பர் வஸ்திரம் கொடுத்துருந்தான். நல்ல கோட்டு சூட்டெல்லாம் போட்டு எடுத்து, வேதம் சொல்லுது அவங்க அப்பா நல்லா பார்த்துருந்தாரு. காலெல்லாம் அழுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா சூப்பராட்டு அழகு பண்ணி பையனுக்கு நல்ல கேஸ்ட் எல்லாம் போட்டு நல்ல அழகாக தான் பார்த்துட்டு இருந்தார். இப்போ திடீர்னு அடிமையாட்டு எகிப்துக்கு போறான். மனநிலைமை எப்படி இருக்கும்? இதெல்லாம் கடவுளா? ஒரு சொப்பனத்தை தந்துட்டு இந்த பாடுபடுத்திட்டு இருக்கிறாரு. நம்ம பேசுவோம் இல்லையா, நானா இருந்தா கூட பேசுவோம் பாருங்க இல்லையா. உச்சத்துல இருந்திருக்கிறேன், டொப்புன்னு ஒரே நாள்ல குடியில போயிட்டு நான், அது கூட பரவாயில்ல. இப்போ அப்படியே தூக்கி கொண்டு எகிப்துல அடிமையாகி போட்டு நீ சங்கிலி போட்டு ஒரு நிக்கரம் போட்டு ஒரு பெண்ணினும் போட போறாங்க. அதுல ஒரு நம்பர் வந்து 666 நம்பரும் போட்டு என்னைய தரித்தனம் இழுக்க போறாங்க. வண்டியில ஏத்தி ஊட்டி, இஸ்மேலோட வண்டியில ஏத்தி ஊட்டி எகிப்துக்கு போகும்போது என்ன பாடுபடுவோம் பாருங்க. இதெல்லாம் நம்ம சொல்லுவோம், கடவுள் என்னை கைவிட்டாரு, யோசிப்போம் கடவுள் நம்மளை விட்டுட்டாரு, நம்ம அவரு கடவுளே கிடையாது, அவரு கண்ணு கிடையாது, அவரு ஒரு மனுஷன், அவரெல்லாம் நம்மளை விட்டுட்டாரு அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த பையன் ஒண்ணுமே பேசலாம், அப்படியே போயிட்டான். அவர் சோதனை வருது பாருங்க, பொருளாதார சோதனை, சாப்பாட்டு சோதனை இல்லையா. நம்மளுக்கெல்லாம் சின்ன சோதனை வந்தால் சர்ச்சை பக்கமே வரமாட்டோம். சின்ன சின்ன பிரச்சனை சர்ச்சை பக்கம் வரமாட்டோம். இந்த மனுஷனுக்கு வாழ்க்கை பிரச்சனை. தகப்பனை இனி பார்க்க முடியாது, எகிப்தை விட்டு திரும்ப முடியாது, சகோதரனை பார்க்க முடியாது, அம்மாவை பார்க்க முடியாது, நல்ல ஆகாரம் கிடைக்காது, நல்ல வஸ்திரம் கிடைக்காது. ஆனா அப்படி இருந்த போதும் கூட கர்த்தரை அந்த மனுஷன் இதுவரைக்கும் தூசிக்கவே இல்லை.
ஏன்னா விசுவாசம் சோதனை வரும்போது எப்ப பார்த்தா திட்டுட்டே இருக்கிறது. என்ன கிடைச்சது, நீ அங்க போனி, என்ன கிடைச்சது, இங்க போனி, என்ன கிடைச்சது, திட்டுட்டே இருக்கிற வரைக்கும் இந்த சோதனையில மனுஷன் நின்றுட்டு இருக்கிற வரைக்கும் கிடைக்கவே செய்யாது. நிறைய பேர் இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறாங்க. எப்பவும் கடவுள்கிட்ட திட்டுட்டே இருக்கிறேன், நான் போனேன், என்ன கிடைச்சு, என்ன கிடைச்சு. அதான் உங்களுக்கு வாய்ப்பு. உங்க விசுவாசத்தை ஒன்று சோதிக்க வருது பாருங்க. தேவத்தை மட்டும் தூசிக்காத, ஸ்ட்ராங்கா இருந்துட்டு. அவன் அப்படி இருந்தான் பாருங்க. அப்படி இருந்தான். அவனோட வாழ்க்கை பிரச்சனை வந்தபோது, வயிறு பிரச்சனை வந்தபோது, வஸ்திர பிரச்சனை வந்தபோது எதையுமே சொல்லாம அப்படி ஸ்ட்ராங்கா இருந்துட்டான். முதலாம் சோதனையை அவன் ஜெயிச்சுட்டான். நான் சொல்லுவேன், வஸ்திர பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை வரும்போது கண்டிப்பா நீங்க ஒரு காலம் கர்த்தரை தூசிக்கவே கூடாது. இந்த சோதனையில சாப்பாடு சோதனை இல்லைன்னா வஸ்திர சோதனை, இதை ஃபர்ஸ்ட் நீங்க ஜெயிச்சிருங்க. நான் கண்டிப்பா சொல்லுவேன், அதற்கேற்ற வழிகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுப்பார். அடுத்த சோதனை வருது. எகிப்துல கொண்டு போயாச்சு. எகிப்துல கொண்டு போன பின்னாடி பார்வோனுடைய பெரிய அதிபதி பிரதானி போத்திபார்னு ஒரு மனுஷன் இருக்கிறான். அவருக்கு அழகான ஒரு மனைவி இருக்கிறார். இந்த பையனை யோசேப்ப அந்த போத்திபார் விலைக்கு வாங்கி அவங்க வீட்டுக்கு கொண்டு விட்டு வேலைக்காரனை வச்சு வீட்டுக்கெல்லாம் அதிபதி விட்டாரு. ரெண்டு பாயிண்ட் விட்டார். ஒன்று, என் பொண்டாட்டியை நீ ஆளக்கூடாது, நான் தின்ற சாப்பாட்டை நீ ஆளக்கூடாது. எனக்கு இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் சாப்பிடக்கூடாது சொல்லக்கூடாது. நான் எவ்வளோ பொண்டாட்டி கேட்டனா நீ ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு விட்டார். மனைவி கதையத்தையும் சாப்பாடு கதையத்தையும் விட்டுட்டு எல்லாத்துக்கும் நீ அதிபதிட்டார். 4 தோறும் அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கிறான். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்கிற அந்த போத்திபாருடைய மனைவியுடைய பெட்ரூமை சரி பண்றதுக்கு போறாரு. போகும்போது மாட்டிக்கிட்டார். இதுல யோசேப்பிட்ட ஒரு பிரச்சனை இருந்தது. இந்த மனுஷன் தான் வம்புக்கு இழுக்கிறான்னு தெரியுது இல்ல, மீறி ஏன் போனா, அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை பத்தி பேசல. 4 தோறும் என்ன யோசேப்பு அழகா இருக்கிறிய, என்ன ஏதாவது அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுமா கேட்குது. இவனுக்கு செய்தி வரும்போது முதலே போயிருக்கலாம், இது தேவையில்லாத இடம் தான் அப்படின்ட்டு. ஆனாலும் போக முடியல. கண்டிப்பாக நின்றுட்டான். இந்த அம்மா போய், இல்லை இன்னைக்கு சரி வராது, இன்னைக்கு சயனிச்சு ஆக வேண்டும்னு பைபிள் எழுதிருக்குது. இந்த அம்மா போய் கையெட்டி பிடிக்க கையை தட்டி விட்டான். 2வது சோதனை, உலகத்துல சூப்பரான அழகான பணக்காரான ஒரு ஸ்திரீ ஆவிக்குரிய பையனை பிடிச்ச போது அவன் வேண்டான்னு தட்டி விட்டு போனான். இந்த சோதனை பயங்கரமான விசுவாச சோதனை. இதுல ஜெயிக்கிறவன் அடுத்தபடி ஆயிட்டான். எல்லாரும் ஈஸியா ஜெபம் பண்ணலாம். இந்த சோதனையை தப்புறவன் உலகத்துல எந்த சோதனையும் தப்பிடுவான். ஏங்க அந்த போத்திபாருடைய மனைவியை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம போயிட்டான் அப்படின்னா, போத்திபாருடைய மனைவி புறஜாதியுடைய உன் வித்துக்கும் அவன் வித்துக்கும் பிரிவினை உண்டாக்குவன் என்று ஆதியாகமம் 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு. அதாவது ரட்சிக்கப்பட்ட மனுஷனுடைய ரத்தமும் ரட்சிக்கப்படாதவருடைய மனுஷனுடைய ரத்தமும் ஒரு காலம் ஒன்று சேரக்கூடாதுன்னு அப்பவுமே பைபிள் எழுதி வச்சாச்சு. இவன் சொல்றான், இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலை இன்னைக்கு அடிமையா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இப்படி ஒரு பெரிய லாபகரமான பொருளாதாரத்துல ஒரு சூழ்நிலை வளர்ச்சி எனக்கு உண்டாகும்படிக்கான ஒரு தன்மை மறைமுகமான பாவம் எனக்கு வரும்போது இப்படி ஒரு பணமும் இப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு வேண்டாம்னு விட்டு போயிட்டான். இங்க நல்லா ஜோம் பண்ணுவாங்க, எல்லாரும் நல்ல ப்ரேயர் இருக்குது, நல்ல உபாச கூட்டம் இருக்குது. ஆனாலும் எல்லாருமே வித்துக்களை மாத்தி விடுறதுல இன்னும் மனசு கட்டுக்கோப்புக்குள்ள இல்லை. புறஜாதி கூட பழகக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இல்லை, புறஜாதி கூட பேசக்கூடாதுன்னு ஒரு எண்ணம் இல்லை. கேட்டா இல்ல அந்த மெட்டு இந்த மெட்டு குடும்பக்காரன் சொல்றாங்க. நான் சொல்றேன், இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் ஏது, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது அப்படின்ற. நான் சொல்றேன், சம்பந்தம் இருக்குதா இல்லையா? ஆனா ஒண்ணு ஒட்டி தான் போவோம். எப்பவுமே இருள் வரும்போது வெளிச்சம் போவோம். ஒரே கோட்டில தான் பிரிஞ்சு போவோம். எப்பவுமே பாவி நம்மளோட தான் இருப்பான், அநியாயக்காரன் நம்மளோட கூட தான் இருப்பான். ஆனா நீ ஒட்டக்கூடாதுன்ற. இருளும் வெளிச்சம் எப்படி ஒட்டாதோ ஒன்னாதான் இருக்கும். நம்ம 2 கண்ணோட பார்க்கலாம், ஒரு பக்கம் இருள் இருக்கும், ஒரு பக்கம் வெளிச்சம் இருக்கும், ஆனா ஒட்டாது. அப்படி போலதான் ஒரு விசுவாசி, கண்ணுக்கு முன்னாடிதான் பாவி இருப்பான், ஆனா ஒட்டக்கூடாதுன்றார். யோசேப்புக்கு நல்லா தெரியும், இந்த சோதனை கண்டிப்பா ஒரு மனுஷன், ஆவிக்குரிய மனுஷன் ஜெயித்தாதான் 17 வயசுல பார்த்த சொப்பனம் நிறைவேறும். நீங்க சில நேரத்தில் சொல்லலாம், நான் எனக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கலையே அப்படின்னா, நான் சொல்றேன், அற்புத விதமான சொப்பனத்தை, ஆவிக்குரிய சொப்பனத்தை பார்த்தான் யோசேப்பு. அவனுக்கு நடக்கல. சோதனையில நின்ன பின்னாடிதான் அது நடக்க ஆரம்பிக்குது. அவன் நான் சொல்றேன், நீங்க சோதனை நில்லு, விசுவாச சோதனையில நில்லுங்கன்றாரு. சாப்பாடு பிரச்சனை வந்தான், பசி பிரச்சனை வந்தான். எத்தனை பேருக்கு பசி பிரச்சனையில கர்த்தரை விட்டு ஓடுறாங்க தெரியுமா? ரெண்டு பிரச்சனை தான் மனுஷன் கர்த்தரை விட்டு ஃபர்ஸ்ட் ஓடுறான். ஒண்ணு பொருளாதார பிரச்சனை, கர்த்தரை விட்டு போறான்.
ரெண்டாவது, இந்த வித்துக்களை மாத்திர விஷயத்துல கர்த்தர் விட்டு போறான். இந்த 2 சோதனையை ஜெயிக்கிறது ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பா அவசியம். நீ ஜெயிக்கணும். அழகாதான் எல்லாமே இருக்கும். எல்லாருடைய கவலை என்ன தெரியுமா? இப்போ நான் இன்னும் பணக்காரன் ஆகலையே, என் வீட்டுல அற்புதம் நடக்கலையே. தேவனுடைய கவலை என்னன்னு தெரியுமா? நீங்க இந்த சோதனையை ஜெயிக்கும். விசுவாச சோதனையை நீங்க கர்த்தரிடத்துல உண்மையான விசுவாசத்துல இருக்கிறீங்கன்னா இப்படிப்பட்ட சோதனையை ஜெயிக்கணும். 3ஆவது சோதனை, பையனை பிடிச்சிட்டாங்க. போத்திபார் ஆளை வச்சு பிடிச்சிட்டாரு. என் பொண்டாட்டியோட கையை பிடிச்சி இழுத்தன். அவன் சொல்றான், நான் ஒன்றும் பிடிக்கல ஐயா, உன் பொண்டாட்டி தான் என்னைய பிடிச்சா. அவர் சொல்றாரு, என் பொண்டாட்டி பத்தினி. அப்படித்தான் இருக்குது இந்த உலகம் இல்லையா? அவ இவர் சொல்றாரு, நான் தான் பத்துனே, உமா ஒய்ஃபு பத்தினி இல்லை, என் ஒய்ஃபு பத்தினி. அவளை பத்தி தப்பா நீ பேசக்கூடாது. இதை வச்சு கண்டுபிடிச்சார தெரியல. அப்படியே 2 வருஷம் ஜெயில போட்டாங்க. நல்லா கேளுங்க, நம்ம அடிக்கடி சொல்லுவோம், பரிசுத்தமாக்கப்படுவதனுடைய முடிவு நித்திய ஜீவன். இந்த பையன் சாப்பாடு பிரச்சனை வந்த போதும் கர்த்தரை தூசிக்காம பரிசுத்தமா இருக்கிறான். திரிகளுடைய பிரச்சனை வந்த பின்னாடி அந்த பிரச்சனை மாட்டாம பரிசுத்தமா இருக்கிறான். இந்த 2 பரிசுத்த வாழ்க்கைக்கு மீட்பு கிடைக்கணும். ஆனா 3ஆவது சோதனை வருது. 2 வருஷம் உள்ள இருக்கிறான். உள்ள இருந்த போதும் கூட அந்த 2 வருஷத்துலையும் அவன் கர்த்தரை மறுபடி தூசிக்கவே இல்லை. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. நான் பரிசுத்தமா வாழ எனக்கு நெருக்கங்களும் பிரச்சனையும் கூடிட்டு இருக்குது. மனசை தாங்குவது கூடாது பாருங்க. முடியுமா இது? இல்லையா? கர்த்தர்ட்ட கரெக்டா இருக்கிறான், பிரச்சனைகள்ல யாரையும் தூசிக்கிற கிடையாது. ஸ்திரீகளுடைய பிரச்சனை கரெக்டா இருக்கிறான், ஜெயில போய் விழுறான், மறுபடியும் அடிமையாகிறான். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அவன் கர்த்தரை தூசிச்சது கிடையாது, கர்த்தரை விட்டதே கிடையாது. பைபிள் சொல்லும், யோசேப்புடைய விஷயத்தை மட்டும் வாசிக்கும் போது பைபிள் ஒரு வார்த்தை அதிகமா கோட் பண்றாங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன் அந்த வார்த்தை போடுவார்? கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். ஏன்னா கர்த்தரை இவன் ஒரு காலம் தூசிக்கல, அதனால அவர் அவனோட கூட இருந்தார். கர்த்தரை தூசிக்கிற மனுஷனோடு தேவன் இருக்காது. நீங்க ஒரு மனுஷன் தூசிச்சு பாருங்க, தேவன் உங்களோட இருக்காது. நீங்க ஒரு மனுஷன் சண்டை போட்டு பாருங்க, தவறான வார்த்தை செலுத்தி பாருங்க, உங்களோட இருக்க மாட்டாங்க. அப்படி போல தேவத்தை தூசிக்கிற எந்த மனுஷனோட தேவன் இருக்காது. ஆனா யோசேப்போடு கூட தேவன் இருந்தார். ஏன்னா யோசேப்பு எல்லா பிரச்சனையிலும் தேவத்தை மட்டும் தூசிக்கல. மற்ற மனுஷங்களை முறுமுறுத்துக்கலாம், ஆனா ஒரு காலம் தேவத்தை விட்டு கொடுக்கல. அதனால தேவனுக்கு நல்லா பிடிச்சி போச்சு. எல்லா சோதனையும் ஜெயிச்சதுனால தேவன் அவனோடு கூட இருந்து அவனுக்கு பலத்த காரியங்களை செஞ்சார். ஆமென். அந்த பவரான வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரியவன் ஜெயிக்க வேண்டிய இடம் 2 தான். ஃபர்ஸ்ட், சாப்பாட்டு பிரச்சனை முக்கியம் கிடையாது. 2 பிரச்சனை ஆவிக்குரியவன் ஜெயிக்க வேண்டியது. 1, விக்கிரத்தை விட்டு ஒதுங்கிறது. 2, இந்த பலகீனமான பாவம், மாம்ச சரீரத்தில் வர்ற பாவத்துக்கு விட்டு விலகிறது. நான் சொல்லுவேன், இவன் நம்பர் 1 இடத்துக்கு தேவன் இவனை மாற்றுவார். இவன் ஜெபம் பண்ணிட்டு பண்ணாம போட்டா 2ஆவது பிரச்சனை. இதுக்கு உடந்தையாகாம இருந்தாலே போதுங்க, ஜெயிச்சிடலாம். கர்த்தரை கூட்டி கொண்டு வைப்பார். அவனுடைய விசுவாசத்துக்கு, அவன் பூர்ண விசுவாசிங்கிறதுக்கு இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு போறேன். சோதனை சொன்னேன், பூர்ண விசுவாசிங்கிறது 17ஆவது அதிகாரம் ஒரு முன்னால கேளுங்க. பூர்ண விசுவாசிங்கிறது எப்படி தெரியும்? பூர்ண விசுவாசி எப்படி கண்டுபிடிப்பீங்க? பூர்ண விசுவாசி ஒரே விஷயத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். ஹார்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும், வேற எதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது. நானும் சர்ச்சுக்கு போகும்போது சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க பிளாக் பேண்ட்ல வந்திருக்கிறீங்க, ஒயிட் பேண்ட்ல வந்துருங்க, அப்பதான் நீங்க பூர்ண விசுவாசி அப்படின்னாங்க. அந்த அம்மா கூட்டிட்டு சிஸ்டரை கூட்டிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போனேன். அது அந்த அம்மா சிஸ்டரை கூட்டிட்டு இன்னொரு சர்ச்சுக்கு போனேன். ஒயிட்ல போய் இறங்கினாதான் நம்ம பூர்ணம். நகையெல்லாம் ஃபுல்லா கலத்திடணும், பெல்ட் வரைக்கும் கருப்பு கலர்ல போடக்கூட வெள்ளையில தான் போடணும். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பூர்ண விசுவாசி கிடையாது. யோசிப்பு பூர்ண விசுவாசி சொல்றேன் நான். எங்க அந்த விஷயத்த சொல்லிட்டு தான் இனி யோசிப்பு லாபத்தை சொல்ல போறேன். 17 வயசுல நல்ல ஆவிக்குரிய பையன். அவன் சொல்லுது, அவங்க அப்பா எல்லாம் போட்டு கொடுத்தாரு. நல்ல வஸ்திரம் போட்டிருந்தாரு, தங்கம் போட்டிருந்தா, எல்லாம் போட்டிருந்தான். அவன் சூப்பர் ஒரு தரிசன சொப்பனத்தை கண்டான். தகப்பனும் தாயும் அண்ணனும் தம்பியும் அவன் பாதத்துல கீழே விழுந்து அவனை வணங்குவாருன்னா. இந்த நன்மையான விஷயத்தை மட்டும் சொப்பனத்துல பார்க்கறதுக்கு இந்த உலகத்துல ஒருவனும் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொப்பனத்துல பாவம் வரும், யாருமே இல்லை சொல்ல முடியாது. தொல்லை வரும், திரட்சி வரும், திகில் வரும், பயம் வரும், பாவம் வரும். இது எல்லாம் கர்த்தருடைய சொப்பனம் அல்ல, வெறும் பரிசுத்தத்தை மட்டும் சொப்பனமாய் காட்டுறதே அதுதான் தேவனுடைய பிள்ளையுடைய சொப்பனன்றார். ஒருத்தன் தேவனுடைய பிள்ளை, நம்முடைய ஹார்ட்ல திகிலும் பயமும் பாவமும் பலகீனமும் வரக்கூடாது. ஒரிஜினல் பரிசுத்தமான நல்ல சொப்பனம் வரும். அவன் தான் ஒரிஜினலான பரிசுத்த விசுவாசி.
அதனாலதான் 17 வயசுல அவனுக்கு காட்டுது. அவனு சொப்பனத்தை கண்டான். யோசேப்பு சொப்பனத்தை கண்டான். யோசேப்பு சொப்பனத்தை கண்டான். முக்காவாசி யோசேப்பு சொப்பனக்காரன் தான். சொப்பனம் கண்டான். அவன் பேரே சொப்பனக்காரன். ஆனா அவன் சொப்பனத்துல பாவம் இல்லாத பரிசுத்த சொப்பனம் இருந்துச்சு. அதனாலதான் அவன் தேவனோடு கூட இருந்தார். அவன் தேவனோடு கூட இருந்தார் இருக்குது. உங்க சொப்பனத்துல எப்படி இருக்கும்? தொல்லையின் திரச்சினால் சொப்பனம் பிறக்கின்றது. உங்க சொப்பனம் எப்படி வருது? அப்படியே கணவனோட சண்டை போட்டு போனீங்கன்னா கணவனாருடைய தம்பிமார்கள் 2 பேர் காலை பிடிச்சி உங்களை கொண்டு போய் நடு கடல்ல போட்டு குத்தி வெட்டி கொள்ளடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு அம்மா சொல்லுது, ஒரு பெரிய யானை வந்துச்சு, காதை 2 விரிச்சிச்சுன்னா பயந்துட்டேன், அப்பவுமே நீ போக மாட்டேன். அந்த பிரச்சனை வந்துச்சு, இந்த பிரச்சனை வந்துச்சு, வரக்கூடாது. பூர்ண விசுவாசின்னு ஒன்னே ஒன்றுதான், ஹார்ட்ல பாவம் வரக்கூடாது. அதான் பூர்ண விசுவாசி. பூர்ண விசுவாசியை பார்க்கணுமா நீங்க? பூர்ண விசுவாசின்னு ஹார்ட்ல பாவ சொப்பனமோ பாவ தரிசனமோ பாவ எண்ணமோ மற்றவங்களை குறித்து கண்டுபிடிக்கலாம், பட் எனக்கு தானே அது வரக்கூடாது. என்னை கேடுபடுத்தும்படிக்கை பாவ எண்ணங்கள், பாவ சிந்தைகள், பாவ சொப்பனங்கள், பாவ தரிசனங்கள் என்னை கேடுபடுத்த வரக்கூடாது. இவன் தான் பூர்ண விசுவாசி. இந்த பூர்ண விசுவாசிக்கு தான் கர்த்தர் பலனை கொடுத்தார். அந்த பூர்ண விசுவாசிக்கு தான் கிடைச்சிச்சு. யோசேப்பு ஜெபம் பண்ணும்போது பலவர்ணமான அங்கி உடுத்திட்டு போனான்றது, நகை போட்டுட்டு போனான்றது. யோசேப்பு நல்ல கொண்டாட்டமா போனா கர்த்தர் அவனுக்கு தான் கொடுத்தாரு. ஏன்னா அவன் வைக்க வேண்டிய இடத்த சூப்பரா வச்சிருந்தான். அவன் ட்ரெஸ் எல்லாம் பார்க்கல, ஹார்ட் சுத்தமா வைக்கணும். அவன் ஹார்ட் சுத்தமா வச்சிருந்தான். ஹார்ட் தான் சுத்தம். அவன் ஹார்ட் சுத்தமா வச்சிருந்தான். யாரும் அவனை தொட முடியாது. அவன் சூப்பராங்கிற ஒரு சொல்லட்டா, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்ற இன்னொரு சொல்லட்டா, அப்பா சாப்பாடை கொடுத்துட்டாரு. சூப்பர் விசுவாசியை கண்டுபிடிக்கிறேன். சாப்பாடை கொண்டு ஓடினான். வேதம் சொல்லுது யோசேப்பு தப்பிட்டான். யோசேப்பு ஓடின போது கிழக்கேது மேற்கேது வடக்கேது தெற்கேது ஊரே தெரியாது. அவனுக்கு எங்க போய் சேரவும்னு தெரியாது. ஆனாலும் வேதம் சொல்லுது அங்கிருந்த ஒரு மனுஷன்ட்ட போய் தான் திருப்பி தான் வீட்டுக்கு வருவதற்கு இடம் தேடாமல், ரூட்டை கேட்காமல், தன் சகோதரர்களுக்கு சாப்பாட்டை கொடுத்து பசி ஆற்ற வேண்டுங்கிற எண்ணத்துல தப்பி வந்ததை கூட பொருட்படுத்தாமல் தன் சகோதரனை தேடி போகும்படிக்காய் தகப்பனுடைய வார்த்தையை கீழ்ப்படிச்சு போனான். நம்ம தப்பிட்டோம்னு திரும்புவோம். ஆனா அவன் அப்படி இல்லை. நான் தப்பி திருப்பி அப்பா வீட்டுக்கு போகாம இருந்தாலும் சரிதான், எங்க அப்பனுடைய வார்த்தையை நிறைவேற்றும், தேவ மனுஷனுடைய வார்த்தையை நிறைவேற்றும். அவன் அந்த மனுஷோட நிறைய குவாலிட்டி இருந்துச்சு. தேவ குவாலிட்டி அத்தனை இருந்துச்சு, விசுவாச குவாலிட்டி அத்தனை இருந்துச்சு. அதெல்லாம் தேவன் அற்புதங்களை செஞ்சார். நம்ம தப்பிட்டோம் பாருங்க, நம்ம தேவனை விட்டு தப்பிட்டோம். நம்ம தேவனை விட்டு தப்பிட்டோம். என்ன செய்யணும்? தேவனை திருப்பி வரணும். நான் தப்பிட்டேன், நான் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன், ஒரு பிரச்சனை வந்துட்டேன், அப்படி அந்த பிரச்சனையில போகக்கூடாது. தகப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு எத்தனை பேர் வாழ்றாங்களோ அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன். ஏன்னா ஜெபத்தை பண்ணி எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியுமா, ஜெபம் பண்ணி ஆசீர்வாதம் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு நல்ல ஜெபம் ஓடுது, அப்போ மைண்ட் ஒரு விசுவாசம், அப்பா எனக்கு ஒரு 5 மணி நேரம் ஜெபம் பண்றீங்க. சில நாள் ஜெபமே வராது. அப்போ போச்சா எல்லாமோ? ஜெபம் வந்தா வந்துட்டுன்னு அர்த்தம், ஜெபம் போனா போயிட்டு அர்த்தமா? இல்ல, விசுவாசம் இருந்தா வந்துட்டுன்னு அர்த்தம், விசுவாசம் போனா போச்சுன்னு அர்த்தம். ஆமென். நீங்க ஜெபத்தை உள்ள கொண்டு ஜெபம் இருந்தாலும் இல்லாட்டியும் கர்த்தர் ஒன்று இருப்பார். விசுவாசம் இல்லைன்னு நீ அவுட்டு. அதாவது கற்பனை, உன் தேவனாய் கர்த்தர் நானேங்கிறதுல பூர்ண நம்பிக்கையில நடக்காம இருந்தா போயிடுவேன். நீ ஜெபம் ஒரு நாளைக்கு ஸ்ட்ராங்கா வரும், ஒரு நாளைக்கு மெல்ல வரும், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் வருது, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தான் வருது. அதுல அள வைக்க முடியும். பட் ஃபெய்த்தை, நம்பிக்கைய, அந்த தேவனுடைய கற்பனை கடைபிடிக்கிறதுல கொஞ்சம் கூட விலகினத்துல காட்டக்கூடாது. கர்த்தர் வழி உண்டாக்குவார். சோதனை 3 சோதனை ஜெயிச்சிட்டான். சாப்பாடு பிரச்சனை, ஸ்திரீ பிரச்சனை, ஜெயில் பிரச்சனை. கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றி தான் தீர்வனை தவிர அவருடைய சோதனை நிற்காம போக மாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் என்ன பாடு வந்தாலும் கர்த்தரை விட்டு ஒரு காலம் போக மாட்டேன். நான் விசுவாசத்தை ஸ்ட்ராங்கா இருப்பேன். நான் இனி லாபகரமான விஷயத்தை சொல்லட்டா, எத்தனை லாபம் இருக்குன்னு சொல்லட்டா உங்களுக்கு. அநேக லாபங்களை கர்த்தர் கொடுத்தாரு யோசேப்பு. சூழ்நிலைகளுக்கு கர்த்தரை விட்டு போயிடக்கூடாது. இப்ப பலனை சொல்லட்டா உங்களுக்கு. 2 பாயிண்ட் தான். 1, கடவுள்கிட்ட விசுவாசமா இருங்க. 2வது, உங்க பிள்ளைய சூப்பரா நடத்திருங்க. கண்டிப்பா நீங்க பெறுவீங்க. நீங்க கடவுள்கிட்டையும் கரெக்டா இல்லாம உங்க பிள்ளைங்களை நீங்க தாறுமாற நடத்துனீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியாது. உங்களுடைய சக்சஸ் முழுக்க 1 கடவுள், 2 உங்க பிள்ளைங்க. நீங்க எதிர்பார்க்க முடியாத அற்புதங்களை நீங்க பெற முடியும். இந்த 2ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். சரியா? யோசேப்பு விசுவாச சோதனை ஜெயிச்சதுனால என்னென்ன நன்மைகளெல்லாம் கிடைச்சது அதை நான் சொல்லட்டும். அவர் சொல்றாரு, ராஜா சொல்றாரு, ஜெனிசிஸ் ஆதியாகம புத்தகம் 41வது அதிகாரம் 40 வசனம் 41 வசனத்துல வருது. எல்லாரும் பிரிச்சுங்க.
அடிக்கிறோம் லாட்ரி. ஆமென். உங்களுக்கு எல்லாரும் உங்க பிள்ளைங்கள் தான் டிரைவர். உங்க மகளெல்லாம் டிரைவரா இருக்கணும். பெண்களுக்கு நல்லா டிரைவிங் கற்றுக் கொடுத்து, பசங்களுக்கு டிரைவிங் கற்றுக் கொடுத்து அப்படியே உங்களை ஓட்டிட்டு வரணும். உங்களுக்கெல்லாம் சர்ச்சில் காரை கொண்டு விட்ட உடனே ஒரு சைடு வகை லிஃப்ட் வச்சிருப்பேன். 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டாப் லிஃப்ட், 54 இருந்து 34 வரைக்கும் கொஞ்சம் நார்மல் லிஃப்ட், அதுக்கு மேலே நடப்பயணம் தான். 1 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் நல்லா நடந்து வரும். அப்புறம் தான் கெட்ட போகிறோம் சர்ச்சை அடுத்தது கெடுச்சு. அதுக்காண்டி எல்லாருமே லிஃப்ட்டில் போயிருந்துறாங்க. லிஃப்ட் 10 கிலோ வந்துடக்கூடாது. ஆமென். நாங்கள் லிஃப்ட்டில் தான் போவோம் எங்கள் சர்ச்சுக்கு சொல்லிடக்கூடாது. நீங்கள் எல்லாம் அது என்னுடைய முயற்சி, நான் கெட்டுறது. ஆனால் நீங்கள் BMW காரில் வரணும். 2 பாயிண்ட் தான். ஒன்று, கடவுளை விட்டுறாத. இன்னொன்று, பிள்ளைய கரெக்டாக பராமரிக்கிறத விட்டுறக்கூடாது. இந்த 2ம் தான் சக்ஸஸ். மறுபடி சொல்கிறேன். இப்போ யோசேப்புடைய லாபகரமான விஷயத்துக்கு போட்டு இல்லையா, பார்வோன் சொல்றாரு யோசேப்பிட்ட, அழகா இருக்கும் பாருங்க, நல்ல சூப்பரா இருக்கு, நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். பார்வோனுடைய அரண்மனை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். அங்க ஏகப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறாங்க. அத்தனை அதிகாரிக்கு மேல இந்த அரண்மனைக்கு நீ தான் அதிகாரிட்டார் அப்படின்னு அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லாரையும் ஆளலான். வேலை ஸ்தலத்தில் நீங்க போறீங்க, நீங்க தான் எஜமானா இருந்தா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும் பாரு. வாப்பா, ஒரு ஆசாரியன் சொல்றான், பிரதான ஆசாரியன் சொல்றான், 100க்கு அதிபதி, நான் ஒருவன் வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், நான் அதிகாரத்தை கீழ்பட்டிருக்கிறது போல எனக்கும் கீழ்பட்டிருக்கிற வேலைக்காரன் இருக்கிறான், போனா வானா வாரன்றான். இதான் மனுஷ வாழ்க்கை. சூப்பர் இல்லையா? அடிமைப்படுத்தக்கூடாது. ஒருத்தனை போனா போகணும், வானா வரணும். இவர் சொல்றாரு பார்வோனும், என் அரண்மையில நீ எவனை பார்த்து போனாலும் போவான், வானா வருவான். அதிகாரத்தை முதல்ல கையில கொடுத்துடுறாரு. தேவன் கண்டிப்பா சொல்லுவேன், உங்களுக்கு தேவன் அதிகாரத்தை தரும். இதெல்லாம் நடக்காது நம்ப கூடாது. இது நடக்கும் கண்டிப்பாட்டு. இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாரு. 2, உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லோரும் அடங்கி நடக்க கடவர்கள். அதாவது எல்லா ஜனங்களும் பார்த்து சொல்றாரு, எகிப்து முழுவதுக்கு சொல்றாரு, நீ ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அப்படியே கையை கட்டிட்டு அடங்கி உனக்கு பின்னாடி வந்துடுவான். இஸ்ரேல் தேசத்துக்கு முழுவதும் மாட்டுக்கறி வைக்கக்கூடாதுன்னு வைக்க மாட்டான், கோழிக்கறி வைக்கக்கூடாதுன்னு வைக்க மாட்டான், ஆட்டுக்கறி வைக்கக்கூடாதுன்னு வைக்க மாட்டான். இன்னைக்கு நீங்க வந்து பண்டிகை செலுத்தக்கூடாதுன்னு செலுத்த மாட்டான். அப்படி ஒரு சட்டத்தை, அப்படி ஒரு பவரை யோசேப்புக்கு எகிப்து ஜனங்களுக்கு மேல ஒரு சட்டத்தை தேவன் கொடுத்தார். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பாரு, கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு அடிமைத்தனப்படுத்துறது கிடையாது. ஒருத்தனை வாழணும், ஒருத்தனை போகணும். நீ அப்படி இருந்தா இப்படி இருக்கணும், இப்படி இருந்தா இப்படி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இப்படிதான் வாழணும் பாருங்க. சும்மா அடிமைப்பட்டு போய் கடந்துட்டு 1 லட்ச ரூபா சம்பளத்துக்கும் 25 ரூபா சம்பளத்துக்கும் போய் அப்படியே தலையை கொடுத்துட்டு என்ன சொன்னாலும் பொம்மை மாதிரி தன்னையை தலையாட்டிட்டு தனிப்பட்ட முறையில வாழ்ந்து ஜெயிக்கக்கூடிய அதிகாரத்தை பேசுறாரு. 3, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியா ஆக்குனேன் அப்படின்னாரு. எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரி. அது எப்படி ஆக்கனர் இன்ட்ரெஸ்ட் ஆனது சொல்லட்டும். நான் விசுவாசிக்கிறீங்களா இதெல்லாம் நடக்கும்னு? நடக்குங்க. இதெல்லாம் பைபிளை நம்புங்க. நீங்க மனுஷனை நம்பாதீங்க. செத்தவனை ஆராதிக்கிற நம்பாங்க. பூவை போட்ட நம்பிட்டு இருக்காத. கர்த்தர் சொல்றாரு, எகிப்து தேசத்துக்கு முழுவதுக்கும் அவனுக்கு அதிகாரி ஆக்குனாரு. எப்படி தெரியுமா ஆக்குனாரு? அதிகாரி ஆகினா அப்படி இருக்கும். வேதம் சொல்லுது, பார்வோன் அவனுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து யோசேப்புக்கு அணிவித்துன்றது, போட்டுன்றது. அப்ப நான் சொல்றேன், நீ ஆளும் போது எப்படி ஆளணும்? அதிகாரம் உடைய முத்திரையும் வைர முத்திரையும் போட்ட செய்த மோதிரத்தை விரல்ல அணிந்து கொண்டு போட்டு, ஆமென், அப்படிதான் கர்த்தர் உண்டாக்குறார். இந்த மோதிரம் ஏறுவதுடைய தெரியுமா? ஒரு பெரிய அதிகாரி பார்வோனுடையது. நான் சொல்றேன், கர்த்தர் உன்னோட இருந்தா அது உன்னுடையதாகும். கர்த்தர் உங்களோட இருந்தா அது உங்களுக்கு சொந்தமா மாறிடும். யார்கிட்ட இருக்குன்னு பார்க்காத, நீங்க கர்த்தர்ட்ட இருக்கணும். அதான் பிரச்சனை. யார்கிட்ட இருக்கிறாங்க முக்கியம் கிடையாது. நான் கர்த்தர்ட்ட இருந்தா கண்டிப்பா மற்றவங்களுடைய பொருள் எல்லாம் எங்க விரலுக்கு வரும். வைர மோதிரத்தை நீங்க போடலாம், அரசாங்கம் முத்திரை குதிச்சது, நீங்க போடலாம். இஸ்ரேவேல்ல பிறந்த ஒரு மனுஷன் எகிப்துல போய் எகிப்து தேசம் முழுவதுக்கு அதிகாரியாக அது எப்படி ஆக்குறாரு? அடுத்து சொல்லுது, மெல்லிய வஸ்திரம் தரித்து. பெந்தோஸ்துக்காரங்களுக்கு பிடிக்கவே செய்யாது ஆவிக்குரியவங்களுக்கு, தெரியுமா? மெல்லிய வஸ்திரம் என்ன வஸ்திரம் தெரியுமா?
இது ராஜா அரண்மனையில இருக்கிற மட்டும்தான் போடக்கூடிய வஸ்திரம். ஏசு புதிய ஏற்பாடுல சொல்ற மெல்லிய வஸ்திரம் குறித்து, நீங்கள் அரண்மனையில இருக்கிற மெல்லிய வஸ்திரம் தரிச்சிருக்கிறவங்களையா நீங்க பார்க்க போனீங்கன்றார். அப்படின்னு என்ன அர்த்தம்? சூப்பர் விலை ஏற பெற்ற ட்ரெஸ் யார் போடுவாங்கன்னா ராஜா அரண்மனையில தான் போடுவாங்க மெல்லிய வஸ்திரம்ன்றது. அதாவது அந்த வஸ்திரத்தை போட்டா நீங்க வெக்கையில போனாலும் ஏசி போடணும் அப்படி இருக்கும் அந்த வஸ்திரம். அப்படி ஒரு சேரியும் அப்படி ஒரு பேண்டும் அப்படி ஒரு கோட்டும் உங்களுக்கு தரப்போறேன். அதாவது யாருமே அனுபவிக்க முடியாத ராஜாக்கள் அனுபவிக்கிற ஒரு பெரிய ஒரு அனுபவிப்பை உங்களுக்கு தர்றேன்றார். நான் சொல்லுவேன், புறஜாதியுடைய கல்யாணத்துக்கு போவாது, கல்லறை ஜபத்துக்கு போவாது, இதெல்லாம் வேஸ்ட். மாதா ஜபத்துக்கு போவாத, மின்னல மாதாவுக்கு போவாத, அணக்கர மாதாவுக்கு போவாத, ஆனந்தர மாதாவுக்கு போவாத, பொலிக்கிற மாதாவுக்கு போவாத, கேசந்தர மாதாவுக்கு போவாத, கோட்டாத்து மாதாவுக்கு போவாத, மாதாவுக்கிட்டே போவாத. நீ நான் சொல்றேன், கர்த்தர்கிட்டயே நில்லு, கர்த்தர் கண்டிப்பா உனக்கு இதெல்லாம் செய்து தருவார். நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. நான் கட்டுக்கதை சொல்லல, பைபிள் வசனம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து சொல்றாரு, பொன் சரபணியை கழுத்தில் தரித்து. சரபணி என்ன தெரியுமா? 1 பவுன் கிடையாது, 108 பவுன் இல்லைன்னா 58 பவுன் போட்ட சூப்பரான 3-4 சுத்து உள்ள, 3-4 சுத்துனா திருக்கி தாலி மாதிரி கிடையாது, அப்படியே 3 ட்ரிப்பு சுத்தி 4 ட்ரிப்பு சுத்தி உள்ள காப்புல போடுற வளையத்தை மாதிரி கழுத்துல 4-3 சுத்தி இருக்கும். அதுக்கு தான் சரப்பணி. அந்த பணியை தேவன் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுவார். சபைக்கு வரும்போது அப்படி வரணும். இன்னோவா கார்ல இல்ல, BMW கார்ல வந்து இந்த மாதிரி பெரிய சரப்பணியை போட்டுக்கிட்டு உள்ள வந்து இருந்தா கர்த்தர் உன்னோடு இருக்கிறான்னு சொல்லுவான். நீ கர்த்தரோடு இருக்கிறவன்னு சொல்லுவான். ஃபெய்த்ல இதெல்லாம் நடக்குன்றாரு. ஃபெய்த், விசுவாசம். அப்படிதான் யோசேப்புக்கு நடந்துச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்படி இப்படி நடந்தான், செயலு கீழே அப்படி இப்படி நடந்துட்டு இருந்தான். திடீர்னு பார்த்தா ரதத்துல வர்றான். யாரு அது? அடிமையானவனா? எகிப்தியர் சொல்றாங்க, அடிமை? நோ நோ நோ, நான் அடிமை இல்லை, இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரவாளி. நான் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் சுதந்திரவாளி. ஆச்சரியப்படுறாங்க, எப்படி இந்த அடிமை இப்படி ஆயிட்டான், இஸ்ரவேலன் எப்படி நம்ம நாட்டில் இப்படி ராஜாவாயிட்டான், அதிகாரி ஆயிட்டான், ஆச்சரியப்படுறாங்க. நான் சொல்றேன், கர்த்தருக்கு ஒரு மனுஷனை பிடிக்கும்னு அவனை எந்த இடத்துலயும் அதிகாரியாக்க அவரால் முடியும். நம்ம தான் யோசிச்சுட்டு இருப்போம், அப்படி நடக்குமா இப்படி நடக்கும். அவருக்கு முடியுங்க, அவருக்கு முடியும். அதனாலதான் அமைதியா இருந்துட்டான் யோசிப்பு. ஒண்ணுமே பேசல, ஒரு கதையும் பேசல, அமைதியா இருந்தாங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தருக்கு விரோதமா பேச மாட்டேன், போக மாட்டேன்னு அமைதியா இருந்தான். அடுத்து 2ஆம் குதிரை மேல் ஏற்றி. இந்த அதிகாரிகளுக்கு வண்டி உண்டு தெரியுமா? கலெக்டருக்கு ஒரு வண்டி உண்டு, ஐபிஎஸ்க்கு ஒரு வண்டி உண்டு, டிஜிபிக்கு ஒரு வண்டி உண்டு. இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு வண்டி இருக்கு. அப்படி போல எகிப்துல ராஜாவா இருக்கிறவனுக்கு அவனுக்கு முதல் தர குதிரை ரதம், 2வது இருக்கிறவனுக்கு 2ஆம் தர ரதம். இப்ப இவரு சொல்றாரு, அதெல்லாம் அரசாங்கம் முத்திரை போட்டது. இப்போ சொல்றாரு, உன்னைய ஏன் ரதத்துல ஏத்தாம எனக்கு பின்னாடி இருக்கிற அதிகாரம் உள்ள ரதத்துல ஏத்தி வச்சிருக்க. இந்த சில சபையில எல்லாம் போக முடியாது. என்ன பெருமை உங்களுக்கு வேண்டி கிடக்குது? எதுக்கு பெந்தோஸ்து போய் பெருமை? இவங்களும் நரகத்துக்கு தான் போவாங்க. அப்ப ஆளு யோசேப்புக்கு தான் போவான் நரகத்துக்கு. அவன் மோதிரம் போட்டிருக்கிறான், நல்ல மெல்லிய வஸ்திரம் தச்சிருக்கிறான், சரபணி போட்டிருக்கிறான். நீ பாவியா வரலாம், நீ ஏழையா வரலாம், நீ நோயா வரலாம், எப்படி வரலாம். ஆனா கடவுள் சொன்னதை கேட்டுட்டேன்னா நீ இப்ப உலகம் உன்னை பார்க்கிற மாதிரி பார்க்காது. இனி உலகத்துக்கு ஐஸ்வர்யவனாகவும் உலகத்துக்கு அதிகாரியமாய் கர்த்தர் உன்னை மேம்பட செய்துட்டார். யோசேப்பு எகிப்துல செத்துட்டான். அவரு சொல்றாரு, என் எலும்பை குறித்து கட்டளை கொடுத்திருக்கிறேன், ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். எகிப்துல இருந்து இஸ்ரேலுக்கு எத்தனை பேர் போனான்னா, எகிப்துல இருந்து வந்தவன் 20 வயசுக்கு மேற்பட்டவன் யாரும் போகல. மோசையும் போகல, யோசுவாவும் காலேப்பை தவிர யாருமே உள்ள போகல. 20 வயசுக்கும் மேற்பட்ட யாரும் மோசை கூட சேர்த்து போகல. ஆனா ஒரே ஒரு ஆள் உள்ள போனா, அதுக்கும் மேற்பட்ட வயசு, அதுக்கும் 400-500 வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் போச்சு. யோசேப்புடைய எலும்பு போச்சு. மோசே போகல, ஆரோன் போகல, மிரியம் போகல, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வந்தாங்களா அவங்க போகல, ஆசாரியர்கள் போகல, லேவியர்கள் போகல, யாரும் போகல 20 வயசுக்கு மேற்பட்டவங்க. ஆனா 400 வயசுக்கு மேற்பட்ட ஒரே ஒரு மனுஷோட எலும்பு மட்டும் போச்சு. கடைசி வரைக்கும் இஸ்ரேல் தேசத்தை கொண்டு புதைக்க கொண்டு போனாங்களா. ஏன்னா அது என்னத்தை காமிச்சுன்னா, உண்மையா இருந்தா எலும்பையும் தேவன் பாதுகாப்பார். என் சரீரத்தை பாதுகாக்க மாட்டாரா? கர்த்தர் என்ன தர மாட்டாரா? அந்த எலும்பு எங்கெல்லாம் கடந்து போச்சு பாருங்களா. ஃபர்ஸ்ட் அது எகிப்துல இருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. அதுக்காக நேரங்களையும் காலங்களையும் மோசே நியமித்தான். மோசே தான் ஃபர்ஸ்ட் அந்த எலும்பை தோண்டி எடுக்கிறான். தோண்டி எடுத்துட்டு யார்ட்டே போட்டுட்டு போனானா,
போகல. அது எப்படிலாம் வந்துச்சு பாருங்க. அது அப்படியே முதல்ல அதை கடத்துறாங்க, யோர்தானை கடத்துறாங்க இல்லையா? யோர்தானை கடத்தும் போது பெரிய பிரச்சனை. ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போய் கடத்தினாங்க, பரிசுத்தமா போய் கடத்தினாங்க. அந்த இடத்துலையும் செத்த மனுஷனுடைய எலும்புக்கு தேவனுக்கு பலி கொடுத்தார். எல்லாரையும் துதிக்க சொன்னார். ஆனா இந்த எலும்பு துதிக்கவே இல்லை. ஆனா இந்த எலும்பு ஒரு நாள் உயிரோடு இருக்கும்போது நல்லா துதிச்சிச்சு. அதுக்கு வேண்டி கர்த்தர் இடம் கொடுத்தார். நான் சாவர வரைக்கும் கர்த்தர் மாறவே மாட்டேன், என் எலும்பையும் தேவன் பாதுகாப்பார். அது தாண்டிடுச்சு. செங்கல்கிட்ட வராங்க. அங்க பாரும், இங்க கடல். அவன் எல்லாத்தையும் போட்டு ஓட்டும். பாத்தீங்களா? நீங்க படத்துல பாருங்க, இல்லைன்னா நீங்க அந்த படிச்சு பாருங்க. செங்கடலை திறக்கும் போது அவன் குட்டிக்காரன் வச்சு ஓடிட்டு இருக்கிறான். ஆனாலும் வேதம் சொல்லுது, யோசேப்புடைய எலும்பு ஒன்னையும் கூட கீழே போடாம அதை சுமந்துட்டு ஓடினான். பிள்ளைய போட்டவன் இருக்கிறான், பார்வோனுக்கு பயந்து. நகையை போட்டவன் இருக்கிறான், புருஷனை போட்டவன் இருக்கிறான். ஆனா இவனுடைய எலும்பு மட்டும் கீழே கிடையாது. இவனுடைய எலும்பு மட்டும் தூக்கிட்டு போறாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் ஆணை இல்லை, இந்த எலும்புக்கு மட்டும் ஆணை இருக்கு. எவன் போனான்னு போவேலையோ, இஸ்ரவேல் ஜனம் ஒருவன் இஸ்ரவேலுக்கு போனாலும் இந்த எலும்பு போகணும், ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க ஆணை இருக்குது, ஆர்டர் இருக்குது. அதனால மோசே போராட்டி பரவாயில்லை, எகிப்திய இஸ்ரவேல் ஒருவன் போனாலும் இந்த எலும்பு போகணும். அந்த துதிச்சுதான் கர்த்தர். அங்க யாரெல்லாம் போகல பாரு, எவனும் போகல. பிரதான ஆசாரியன் ஆரோன் போகல, பெரியார் புதஞ்சல் மோசே போகல, மிரியம் பாட்டுக்காரி மிரியம் போகல. எவனும் அங்க உள்ள போக முடியல, பெரிய பெரிய ஜாம்பவன் உள்ள போக முடியல. ஆனா இந்த எலும்பு உள்ள போச்சு. ஏன்னா எலும்பு அப்படி கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்துச்சு. ஏன்னா மோசே கூட போய் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு இறங்கணும். இவன் முடிய பண்ணிட்டான். எகிப்துல போய் கத்தியில வெட்டுப்பட்டு செத்துட்டு போறேன். வேற எந்த எலும்புக்கும் இந்த பாதுகாப்பு கொடுக்கல. படிச்சு பாருங்க நீங்க, வேற எவன் எலும்பை பத்தி பேசல. இந்த எலும்பை தான் தூக்கி தூக்கி லாந்திருக்கிறாங்க. நானும் எலும்பை பார்த்தா ஓடிடும், ஐயோ பியாய் வந்துருச்சு. ஆனா இந்த எலும்பை தூக்கிட்டு போனான். செங்கடலை கடந்துட்டான் பாருங்க. இப்போ ஒண்ணு சொல்றேன், செங்கடலை கலந்துருச்சா? எலும்பு செங்கடலை கடந்துச்சு. செங்கடலை கலந்த பின்னாடி பயங்கர யுத்தம். இஸ்ரவேல்ல போய் சேர்றதுக்கு முன்னாடி பல யுத்தங்கள், எரியோவில் யுத்தம், அதுக்கு இடத்துல யுத்தம், அதுக்கு இடத்துல. ஏன்னா அப்புறம் நாடுகளை சந்திச்சு யுத்தம். இவனை சாகிறது இருக்குது, அவனை சாகிறது இருக்குது, அவனை போட்டுருவானான் இருக்கு, இவனை போட்டுருவானான் இருக்குது, என்னெல்லாமோ நடக்குது. ஆனா சேஃபா இந்த எலும்பு துண்டு போய் சேர்ந்துருச்சுங்க. எப்படி பாருங்க, உடன்படிக்கை போறதுக்கு, உடன்படிக்கை போட்டியதுக்கு அங்க தூக்கிட்டு போனான் இருக்குது, உடன்படிக்கை தூக்கிட்டு இங்க போனான் இருக்குது, என்னெல்லாமோ நடக்குது. அங்க பாளையம் போனா இருக்கு, போன 4 பேர் வரலங்கிறது, பின்னிட்டு ஓடான் இருக்குது. ஆனா இந்த 1.5 எலும்பு 28 கிலோ போய் சேர்ந்துருச்சு பாருங்க. யோசேப்பு எலும்பை பார்த்துக்கிட்டு செங்கடல் வழி கொடுத்தது, யோர்தான் வழி கொடுத்தது, எரிகோ வழி கொடுத்தது. ஏன்னா அது போய் சேர வேண்டிய இடத்துல தேவன் சேர்க்கும்படிக்காய் அதுக்குன்னு தனியான ஒரு கட்டளை போட்டிருந்தாங்க. யோசேப்புடைய எலும்புக்கு தனி பிரமாணம், தனி கட்டளை. யார் என்ன போனா இது போய் சேரணுன்ட்டு. நீங்க செத்தா இயேசு வரும்போது உங்களுடைய எலும்பு அவர் தேடி எடுத்து சுமந்து பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போற அளவுக்கு உங்க விசுவாசம் பலத்திருக்கணும். அப்படி வாழணுங்க வாழ்க்கை.